நான் ஒரு கதை சொல்லட்டா? புத்தரோட ஃபாலோவர்ஸ் துறவிகள் இருக்காங்க இல்லையா? மாங்க்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவங்களும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில டைம் வந்து 2 1/2 மாசம் இருக்கும். சில டைம் வந்து 3 மாசம் இருக்கும். சில டைம் வந்து 4 மாசம் எடுக்கும். ஸோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது, அந்த ஊர்ல போயிட்டு அந்த ஊருக்கு பொதுவான இடங்கள்ல தங்குறது, இல்ல காடுகள்ல தங்குறது, அப்படி இல்லன்னா யார் வீட்லயாவது தங்குறத வந்து வழக்கமா வச்சிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போறாங்க. ஸோ அந்த ஊர்ல ஒரு விலைமாது வந்து இந்த மாங்க் கிட்ட கேட்குறாங்க, நீங்க வந்து என் வீட்டுல தங்கிக்கிறீங்களா? உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பதிலுக்கு அந்த மாங்க் சொல்றாரு, நான் என்னோட குரு கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். அவரு ஓகேன்னு சொன்னாருன்னா நாளைக்கு காலையில நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு புத்தர்கிட்ட பெர்மிஷன் கேட்கறதுக்கு போறாரு. புத்தரும் தாராளமா தங்கிக்கோ. ஏன்னா அந்த டைம் வந்து ரெய்னிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ தாராளமா தங்கிக்கோன்னு சொல்றாங்க. கூட இருக்கிற சக மாங்க்லாம் வந்து, இல்ல இது சரியாகாது. எப்படி இவரு ஒரு புத்தர் வழிபாடுல இருக்கிற ஒரு மாங்க் வந்து எப்படி ஒரு விலைமாது வீட்ல தங்க முடியும்? அப்படிலாம் இது பண்றாங்க. ஸோ புத்தர்கிட்டயே போய் சொல்றாங்க. ஸோ புத்தர் சொல்றாரு, இந்த 3 மாசம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரு திருப்பி வரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாங்கோட பேர் வந்து மாங்க் ஆனந்தா. ஸோ இவரும் அந்த விலைமாது வீட்ல போய் தங்குறாரு. ஸோ சில மாதங்கள் ஆகுது. தினசரி பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து சிரிப்பு சத்தம், பாட்டு சத்தம், டான்ஸ் ஆடுற மாரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிய கேட்டுட்டே இருக்கு. ஸோ மத்த மாங்க்லாம் வந்து என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவ்வளவுதான் இந்த மாங்க் ஆனந்தா வந்து திருப்பி வரவே மாட்டாரு. இவரு வந்து அந்த விலைமாது கூடயே தங்கிருவாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாட்களும் கடந்து போது 3 மாசமும் ஆகுது. இந்த 3 மாதமும் கடந்து போயிருது. மாங்க் ஆனந்தா புத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அந்த மார்னிங் வராங்க. ஸோ கூட இருக்கிற சக மாங்க்லாம் சொல்றாங்க, "அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லு. கண்டிப்பா வந்து நீ கலங்கப்பட்டிருப்ப." அந்த மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கு மாங்க் ஆனந்தா என்ன சொல்றாருன்னா, "கொஞ்ச நேரம் பொறுங்க. அந்த லேடியே வந்து சொல்லுவாங்க." அப்படின்னு சொல்றாரு. சில நிமிடங்கள்ல அந்த லேடியும் அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது அந்த விலைமாது வராங்க. ஆனா இந்த தடவ அவங்க வந்து மத்த மாங்க்லாம் என்ன மாதிரி சட்டை போட்டிருப்பாங்களோ, அந்த காவி துணி இருக்கும் இல்லையா? அந்த மாரி சட்டை போட்டுட்டு ஃபுல்லி க்ளோஸ்டா வராங்க. ஸோ எல்லாருக்கும் ஷாக் ஆயிருச்சு. அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அந்த விலைமாது சொல்ற விஷயம் தான் நம்மளோட லைஃப் லெசன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சில வாரங்கள்ல வந்து நான் வந்து அவர செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அவருக்கு ருசியான சாப்பாடுகள் குடுத்துட்டு, தென் அதுக்கப்புறம் நான் டான்ஸ் ஆடிட்டு, உடைகள் எல்லாம் கொஞ்சம் சரியாம போடாம அந்த மாதிரி நான் அவர செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா மத்த ஆண்கள் மாரி தானே அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா இவரோட கட்டுப்பாடு, இவரோட சந்நியாசம் இது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு இல்ல இது சம்திங் டிஃப்ரெண்ட்ன்னு தோண ஆரம்பிச்சுச்சு. நான் செய்யறது தப்பு. நான் ஒரு டார்க்கான இடத்துல இருக்கேன். ஸோ என்னோட லைட் இந்த இடத்துல இந்த பாத்துல தான் இருக்குன்னு நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து விலைமாது வேலைய விட்டுட்டு இவங்க வந்து ஆன்மீகத்துல ஃபுல்லி இறங்குறாங்க. புத்தரோட ஃபாலோவரா ஆகுறாங்க. நம்ப ஒரு விஷயத்த டிசிப்ளினா கரெக்ட்டா செய்யும்போது, என்னதான் வெளிய இருந்து தடைகள் வந்தாலோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலோ நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் ஒரு பேட் எனர்ஜி இருந்தா கூட, அந்த பேட் எனர்ஜி ஸ்லோலி பாசிட்டிவா கூட மாறிரும்.